இந்த விடைத்தாள்ல எந்த பக்கத்திலையும் தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ சேதப்படுத்தவோ கூடாது. அப்படியே ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும். OMR விடைத்தாளின் 2ஆம் பக்கத்துல தரப்பட்டிருக்கிற அறிவுரைகளை படிச்சுட்டு கீழ்பக்கத்துல தரப்பட்டிருக்கிற கட்டத்துல தேர்வு எழுதுறதுக்கு முன்னால கையெழுத்து போடணும். OMR விடைத்தாளோட பக்கம் 1ல 2 பகுதி இருக்கு. பகுதி 2ல பிரிண்ட் ஆகியிருக்கிற உங்களோட போட்டோ, பெயர், பதிவு எண், பாடம், தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர், தேதி, இந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் சரியா இருக்குதா, பேஜ் நம்பர் மிஸ் ஆகாம இருக்குதா, இதெல்லாம் தரவா செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த பிரிண்ட் ஆன விவரங்கள்ல ஏதாவது தவறு இருந்தால் உடனடியா தேர்வு கூட கண்காணிப்பாளர் கிட்ட தெரியப்படுத்தணும். தேர்வு தொடங்குறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக் கொடுப்பாங்க. அத முழுவதுமா சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்துல தேர்வு கண்காணிப்பாளர் கிட்ட உடனே தெரியப்படுத்தணும். உங்களுடைய வினாத்தாள்ல உள்ள நம்பரை OMR விடைத்தாள்ல எழுதணும். நீங்க எழுதின நம்பரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டத்துல கருப்பு மையால ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும். கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது. ப்ளூ கலர் பேனாவாலேயோ இல்ல வேற கலர் பேனாவாலேயோ இல்ல இங்கு பேனாவிலேயோ எழுதுனா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். அதனால கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை கூடுதலாவே கையில வச்சுக்குங்க. மேலும் வினாத்தாள் தொகுப்பு என்ன தவறா குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும். கேள்வித்தாள்ல இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு மனசுல பதிய வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் OMR விடைத்தாள்ல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் தவறாம விடையளிக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை தான் பயன்படுத்தணும். நீங்க விடையளிக்கிறதுக்காக A, B, C, D, E என 5 வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான விடைக்குண்டான கட்டத்துல ஷேட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலனா E என்ற வட்டத்தை அவசியம் ஷேட் பண்ணணும். ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்வாணையம் இந்த முடிவினை எடுத்துள்ளது. ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே. இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.